கார் ஒன்று எடுக்கிறது நம்ம சொன்னல, நம்ம இந்த கார் எடுப்போமா? ரோல் சைஸ் கார். போடா இவனே டேய், அந்த காரில் எடுக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்காது. அதில் பேரை சொல்கிறதுக்கே நமக்கு தகுதி இல்லை. அதான் அந்த இதில் பேரே சொல்ல, அந்த காரில் பேர். அட இந்த ஆட்டோ ஓடுறது பெரிய விஷயம். கார் எடுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்து தான் இந்த ஆட்டோ ஓடுறது பெரிய விஷயம். நம்ம எல்லாம் அதுக்குள்ளே அந்த கார் எடுக்கிறதா? உலகத்திலே 25 பேர்ட்டாண்டா அந்த கார் இருக்கு. இலங்கையில் ஒரு ஆள் வாங்கியிருக்கு, இன்னும் ஒரு ஆள் வாங்க போகிறார். அது மில்க் கார் ஆக்கிறதாண்டா. இப்போ போகிற போக்கு தெரிந்தானே என்னண்டு நெல்லிடவில எப்படி போகுதுன்னு தெரியுதானே. 5000 4500 நெல்லிடவில போகுது. ஆனால் அரிசி எவ்வளோ போகுது? 10,000 ரூபா 10,500 போகுது. ஒன்று கொண்டும் இல்லை, ஒன்றை விட ஒன்றுக்கு அங்கால கூடடா. அவ்வளோ லாபம்டா இப்போ நெல் அரிசி இல்லை. நம்மளும் அரிசி வியாபாரம் நெல் வியாபாரம் செஞ்சால், அரிசி வியாபாரம் இல்லை நெல் வியாபாரம் செஞ்சால் தான் இந்த கார் எடுக்கலாம். அம்புல இருக்கு பார், அந்த ஒரு ஆள் எடுத்து தேர் அவருக்கு போட்டியா இன்னொரு மில்காரால் அதே கார் எடுக்க புரியுதான். அந்த அளவுக்கு இப்போ நெல்லில் வியாபாரத்தில் உழைக்காங்க. ஆனால் நாலாந்து இந்த 4 மாதம் கடந்து கஷ்டப்படுற விவசாயி இருக்கான்ல, அவன் கடன்பட்டு ஏன் மாமா நம்மளால இல்லாது? நீங்கள் சின்ன வயசில் கஷ்டப்பட்ட நீங்கள், அவரும் கஷ்டப்படுகிறாரு. அவர் ஒய்ஃபோட நகை சாமான வச்சு தானே அவர் மில் தொடங்கினவர். அவர் மில் தொடங்கிக்காரு, நீங்கள் வயல் செய்கிறீங்க. அடே அவர் செஞ்சது நெல் வியாபாரம்டா, நாங்கள் செஞ்சது விவசாயம்டா. நாங்கள் 4 மாதம் கடுமையாக கஷ்டப்பட்டு இந்த மழையிலையும் வெயிலையும் யானை காவல் பார்த்து நோய்க்கு எண்ணடிச்சு கடும் கஷ்டப்பட்டு அந்த நெல்லை விளைய வச்சு எடுத்துகிட்டு வந்தாடா. ஒரே நாளில் அதை காசாக்குறாங்க அவங்க. நமக்கு லாபம் எவ்வளோ வருதுன்னு கணக்கே வாக்கல. அதாவது லாபமும் வரும் நட்டமும் வரும். ஆனால் அவங்களுக்கு லாபம் மட்டும்தான்டா வரும். இந்த பாரு, அரிசி விலை எவ்வளோ? 10,500 ரூபா 10,000 ரூபா 10,200 ஒவ்வொரு விலைக்கு போகுது அரிசி விலை. நெல் எவ்வளோக்கு எடுக்காங்கடா? 4,500 ரூபா 5,000 தாண்டா எடுக்காங்க. அப்போ எவ்வளோடா லாபம் வரும்? நாளைக்கு இன்னும் போகிற போக்க பார்த்தா இனி மில்காரர்கள் தான் இந்த இலங்கையை வாங்கிடுவாங்க அவ்வளோ இருக்கிறா. அப்படி போகுது இப்போ நிலவரம். பாரு விவசாயியை பாரு, இந்த 4 நாளாக மழை பெய்யுது, வெட்டின நெல்லை காய வைக்கிறா, ரோட்டில் கிடக்கு நெல் முழுது. இப்போ முழலும் பிரிக்கின்றா, 2 நாள் 3 நாள்டா முழலும் பிரிக்கு நெல். அவ்வளோ மடி, அவ்வளோத்தையும் தூக்கி குப்பையெல்லாம் போடணும், ஒன்றுக்கு உதவாது. அப்போ விவசாயி எங்கடா முன்னேற? விவசாயி எங்கடா கார் எடுக்கிறே? நெல் வியாபாரம் செஞ்சால் மட்டும்தான் கார் எடுக்கலாம்டா. இப்போ போகிற போக்க பார்த்தா நகையை ஈடு வச்சு அந்த மில்லை துவங்கி பாரு, நெல் கொள்வனவு செஞ்சு இன்றைக்கு உலகிலேயே விலை உயர்ந்த காரை வாங்கியிருக்கார். நம்ம விவசாயி என்ன, அதே நகையை தான் ஈடு வச்சு விவசாயம் செஞ்சு 4 மாதம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இந்த வித்து போட்டு நாங்கள் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கேன்டா. பார்த்தியாடா நெல் வியாபாரத்தில் எப்படி உழைப்புன்னு பார்த்தியா? உலகத்திலே விலை உயர்ந்த கார் வாங்கலாம் நெல் வியாபாரம் செஞ்சா. விவசாயம் செஞ்சோம்டா பிச்சை தாண்டா எடுக்கணும். இப்போ அப்படி தாண்டா போகுது. இந்த விவசாயிக்கு எப்போ முடிவு வரும்னு தெரியுது இல்லையா?